ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா எவில் நான் கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஐ ஹாவ் டு பி குட், ஐ ஆம் அ பிளாக் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு குட். இன்னும் 3 ட்ரிப்பிள் இருக்குது, அப்படி இருக்குது. பார்க்க லைட்டாக 2 மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே டைம் பாமா இது செலக்ட் ஆகி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நன்னோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு யாரோடைய ஃபோட்டோ. வாங்க போய் பார்க்குறோம். ஐயோ பாருங்கள், நல்லா வறண்டி வச்சுக்கி, நம்ம உடம்புல ஏதாவது வறண்டி வச்சுக்க. ஓ மை காட். யூஸ் தந்தாச்சு. யூஸிங் பட் இன்ட்ரக்ஷன் குட் கூல். ஓகே, போய்க்கலாம். என்ன நான் படுத்துக்கிட்டு போகிறேன்னா தாண்டுக்கிட்டு போகிறேன்னாக்கும் நிம்மதி நடந்து போகிறது தான் நமக்குள்ள. இதானே இவரால் போக முடியுமா? போகணும். இது என்ன இடம்? யூஸ் திறந்துடலாம். திறந்துட்டு என்ன நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. நன்மை எங்கே நல்லா, பண்ணை எங்கே நல்லா. நன்னும் தர மாட்டாங்க, பண்ணும் தர மாட்டாங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னன்னு தெரியல. இது டூரா என்னன்னு தெரியல. இது என்னது கால் கலருக்கு இதை வச்சுருக்காங்க. உள்ளாடி போய்க்கலாம். ஓ ஃபயர் பாம் யூஸ் ரோப்பா. ஓ மை காட், வெடிச்சு நினச்சேன். இது நிஜமாகவே ஒரு கிரன்னி கேமாக தான் இருக்குது. கிரன்னியோட கொப்பியோ இல்லை இதுதான் கிரன்னியோட கொப்பியோன்னு தெரியல. இது இங்கே வாசலுக்கு வந்துட்டோம். ஓ எக்ஸிட் வே அவுட். இதையும் சுவிட்சு யூஸு கொடுத்துட்டோம். நான் வந்துடுவாளா? மேலே போய் பார்க்கலாம். இது ஒரு ஸ்கூல் தாங்க வச்சுங்களா. ஸ்கூல் 100க்கு 100 ஸ்கூல். இன்னொரு ரோட்டில் ஒன்று தெரியுது. இதில் தண்ணி போகிறதுக்கு வெளியிடாம அப்படி. ஓ என்ன இருக்குது? ஓ மை காட், நன்னா அது நன்னுக்கு ரொம்ப சாப்பிடாம இழைச்சி போயிட்டார் போல் இருக்கு. டே 2 இது எனக்கு சத்தியமாக ப்ளே பண்ண தெரியாது. என்னென்னமோ சொல்லிட்டு ப்ளே பண்ணுற. ஓ அந்த இடத்துல முதல் 3 இருந்துச்சு, இப்போ 5 6 இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு முறை தோக்கும்போது வேறு மாதிரி எடுத்து வருமா? ஒன்றும் இது டைம் பிளான் அவசியம் போல் இருக்குது. ஏன்னா டைமர் 350 ரூபா காசு கொடுத்து போவோம். ஒன்றும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் போகிறோம். வெளியில் போய் அந்த நன்னையை ஓட போகிறோம். சொல்லி சும்மா ஒரு ஜோக்கு தான் போடுறேன். ஒரு மாதிரி இருக்குது பயமா. பிஸ்னஸ் வெளியில் போகிற வழியா? ஓ மை காட் கையொன்று வந்து போகுது. ஓப்பன் பண்ணிட்டேன். ட்ராப் எடுத்துக்கிட்டு போகிறேன். இது கொஞ்சம் தேவைப்படும். ஓ மை காட், நான் எங்கே வருவான்னு தெரியல. நான் திடீர்னு வருது, அடிக்குது, போகுது. இப்போ அந்த எழுத்து கிரன்னில் 5 நாள், இங்கே 3வது நாளா? ஓ மை காட், முதல்ல இதில் என்ன எழுதியிருக்குன்றதை வாசித்து பார்ப்போம். ஐ ஹேவ் டு பி குட், ஐ ஆம் பிளாக். பிளாக்குன்னு நம்ம பேர். அண்ட் ஐ ஆம் கோயிங் டு பி குட். நம்ம படுத்துடலாம். கவண்டுக்கிட்டு போகிறது தான் நல்லது. போல தான் கிரன்னி வந்தாங்க. கிரன்னி நான் சாகிறது உன் கையில் தான். நான் சாக போகிறேன், அதுவும் உன் கையில் தான். லொக்கில் இருக்குதுங்க அந்த கதவை உடச்சிக்கிட்டு போய்க்கலாம். ஐயோ கதவு கடையில் பொறுத்துட்டேன். அந்த இழைச்சி போன கிரன்னி அதுக்குள்ளே போகுதுங்க. ஐயோ கிரன்னி வா, உன்னை மொண்டையால் கையில் அடி வாங்கி சாகணுமே. அடி வாங்கி சாகணுமே. ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு.
ஓ மை காட், வந்துடுவான். வந்துட்டு ஐயோ அம்மா, செத்தம் போ. கான்டாக்ட் மறக்காம அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் கேட்ட மாதிரியே ஒரு கமெண்ட் மூலம் கேட்ட மாதிரியே நம்ம எவில்லேண்ட் கேம் ப்ளே பண்ணுவோம். இது லாஸ்ட் டே நான் காசு கொடுத்துருக்கேன். மறக்காம அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் சந்திக்கலாம். பாய்.